வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்பாக ஒரு தமிழ் ஆசிரியர் தேடினேன் வந்தது அடுத்து சொன்னார், கூகுளில் தேடினா அது வரும் இது வரும் என்னமோ வரும் வந்துகிட்டே இருக்கும்னாரு. நீங்க சொல்றீங்களா மேப்பு, நீங்க அதுக்கு வக்காலத்து வாங்குறீங்க. இந்த கூகுள் மேப்பை போட்டு நான் ஒரு தடவை அங்கே லெஃப்ட்டில் போகுது ரைட்டில் போகுது, சேலத்தில் ஒரு ஹோட்டலில் தேடி நான் போகிறேங்க. இந்த செவ்வாப்பேட்டைங்கிற சந்தை வந்து ஒரு முக்கியமான சந்தையில் கொண்டு விட்டுடுச்சு. என்ன முன்னாடி லாரி பின்னாடி லாரி, வண்டியை லெஃப்ட் எங்கேயுமே எடுக்க முடியும். நடுவர்களே, வண்டி மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நொந்து நூடலான. இந்த கூகுள் மேப்பை நம்பி போகவே கூடாதுடா, 4 பேர் கேட்டுட்டு போகிறது நல்லது அப்படின்னு தோணுது. நடுவர்களே, தினம் இந்த செல்ஃபோனில் ஒரு புதுசாக ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறான். அதாவது நம்மளுடைய ஃபோட்டோவை நாமளே எடுத்து அந்த ஆப்புக்குள்ளே உள்ளே விட்டோன்னு வச்சுங்க, சும்மா என்ன அப்படியே கமலஹாசனோட அழகாக காமிக்குது. ஒரு லேடி ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குது. அது வந்து இந்த ஏஐ கிரியேஷனில் ஒரு ஃபோட்டோவை உள்ளே விட்டு டெய்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுதுங்க. அதுக்கு போடுறான், ஏய் ஸ்வீட்டி வெரி நைஸ்மா ஆவ்சம், உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா ஒரு பையன் நூல் விடுறான் பாருங்க. குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னு இந்த மாதிரி ஆப்பு, இவ்வளோ ஆப்பு கண்டுபிடிச்சானுங்களே. மனுஷனுக்கு மனுஷன் கேப்பு தான் அதிகமாகிட்டு போகுது. எல்லாமே ஆன்லைனில் போயிட்டு இருக்கு, ஆனால் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் போயிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஒரு பொண்ணு, ஒரு சிறுமி, அவங்க அப்பாட்ட நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்பா உங்களுடைய சம்பளம், ஒரு நாள் சம்பளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சான். ஏம்மா அதெல்லாம் கேட்குற சம்பளத்தெல்லாம், அப்பா சொல்லுப்பா உன் சம்பளம் என்னன்னையா. இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து $40 ஒரு நாளைக்குன்னு. அது சொன்னிச்சான், ஒரு $5 குறையுதுப்பா. இல்லைம்மா சத்தியமாக எனக்கு நான் வந்து $40 தான் சம்பளம் வாங்குறேன், $35 கிடையாது, $40 வாங்குறேன் அப்படின்னா. இல்லைப்பா, நீ ஒரு நாள் என் கூட இருக்கிறதுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற காசு $35 தான். நீ ஒரு நாள் என் கூட இரு, நான் உன்கிட்ட அந்த $35 தரேன். ஏனென்றால் வாழ்க்கையை அந்த பெண்ணோடு, அந்த பெற்ற மகளோடு எந்த தகப்பனும் செலவிடுவது கிடையாது. எல்லாம் டிஜிட்டல் மயம், கம்ப்யூட்டர் மயம், எப்போ பார்த்தாலும் செல்லணுன்றது. அடுத்தது இந்த குழந்தைகள்லாம் அடிக்ஷன் ஆகுது. செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்துருச்சு, வீடியோ கேம்ஸ் எல்லாமே விரலில் வச்சு அழுத்துறது தான். ஒன்றாவது ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா ட்ரெட்மீலு, வெளியில் போய் நம்ம ரோட்டில் நடக்கிறப்ப அப்போ கிடைக்கக்கூடிய அந்த காற்று இருக்க சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் தூய்மையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சுட்டு டிஜிட்டல்னு பருப்பு வேகாது, உடம்பும் குறையாது. இந்த செல்ஃபோனு, இந்த டிவி இத்தியாதிகள் இவைகளெல்லாம் வருவதற்கு முன்பாக நாம் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இந்த குட்டிச்சுவரான உங்க செல்போன் அதனால வீணா போயிடுச்சியா. பெத்த அப்பன் பெத்த தாய் இங்க செத்து போய் புணமா கிடக்குறாங்க. உண்மையா நடந்த சம்பவங்க. நீங்க சொன்னீங்களே வீடியோ காலில் பேரனுக்கும் பேத்திக்கும் பாட்டிக்கும் பேத்திக்கும் கனெக்ஷன் ஆச்சுன்னு. பையன் அமெரிக்காவிலேருந்து வீடியோ காலில் பார்த்துட்டு ஓ சோ சேட், ஓ சோ சேடுங்க. நான் பார்க்குறேன், என்னடா நடக்குது வாழ்க்கையில். டே பணம் காசாடா முக்கியம். பெத்த தகப்பன்டா உனக்காக எவ்வளவு பாடுபட்டு உனக்காக சீட்டு வாங்குறதுக்கு, இன்ஜினியரிங் சீட்டு வாங்குறதுக்கு எந்த காலேஜுக்கு எத்தனை முறை அரைஞ்சிருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கட்டியிருப்பாரு. அவருக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு உன்னால் வர முடியலன்னா நீ வச்சிருக்கிற செல்போனு, இந்த டிஜிட்டல் லொட்டு லொஸ்கு, இதனால என்னையா லாபம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகள், வந்த பாசம் எல்லாம் போயிடுச்சுங்க. எல்லாம் இன்விடேஷன்லாம் இதில் அனுப்புகிறான். என்ன டாக்டர் நீங்கள் செல்லை பார்க்க மாட்டீங்களா? ஏயா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன், பார்க்கலையே நீங்கள்? பார்க்குறேன். ஒரு இன்விடேஷனை வந்து எனக்கு இதில் அனுப்பார் வாட்ஸ்அப்பில். நம்ம இங்கே எதுவும் போகணுமா? ஏன் ஒரு 1000 ரூபாயை இதிலேயே ஃபோட்டோ எடுத்து அனுப்பக்கூடாதா? பொய்யா வச்சுக்கிட்டு இல்லையே. பந்த பாசம் அப்படி போயிடுச்சியா, எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. ஆகவே உறவுகள், அந்த பாசம் பந்தம் என்பது இவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ பசங்கள்லாம் இந்த காலத்தில் எங்கேயாவது முகம் பார்த்து பேசுகிறானுங்களா? நாமெல்லாம் மாமா வந்தாருன்னா மாமா கையை பிடிச்சிட்டு கடைக்கு ஆச்சிட்டு போவார், அவர்கிட்ட பேசிட்டு போவோம். சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லா பையலும் பார்த்தீங்கன்னா 100 பேர் உட்காந்துருக்கானவங்க, எல்லா பையலும் குனிஞ்சு செல்லை தான் நோண்டிட்டு இருக்கான். டச்சு செல்ன்றான். டச்சு செல். இங்கே பொண்டாட்டி ஒரு டச்சு செல், புருஷன் ஒரு டச் செல். ஆனால் 2 பேருக்கும் நோ டச்சு. வாழ்க்கை புட்டுக்குச்சு. அதுவும் இந்த ஏஐ டெக்னாலஜி என்னைக்கு வந்ததோ ஒன்றும் இல்லை. இப்போ நடுவர் வந்து
இங்க பேசுனதை அப்படியே வெட்டி எடுத்து சில இடையில சிலதை சொருவிட்டு எங்கேயோ எப்போயோ பேசுனதை கூட இங்க சொருவி விட்டு பார்த்தீர்களா திண்டுக்கல் லியோனி என்ன பேசி இருக்கிறார் என்று வாய்க்கு வந்து பேசுவான். அதாவது ஒண்ணுமே இல்லாம ஆதாரமே இல்லாம இவனுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ப வைக்கிறது தான் இந்த டிஜிட்டல் உலகம் என்று சொல்லி நன்றி நன்றி நன்றி. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்